ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 150 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 23,534 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 49,410 பாயிண்ட்ஸில் இருக்குது. 420 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 500 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 77,600 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இதில் ஒருத்தர் என்னை கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, அப்புறம் இந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் தலைகீழாக சரிஞ்சிருக்கு. ஏன்னா பேங்க்ஸ் அவர் வந்து தமிழில் கேட்டிருக்காரு, வங்கிகள் எல்லாம் திவால் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி திவால்லாம் ஒன்றும் ஆகலை. ஸோ பேங்கிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க, டெபாசிட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ சில பேங்க்ஸில் எல்லாமே மைக்ரோ ஃபினான்ஸும் ஒரு செக்டராக இருக்குது, அது எல்லாமே ப்ரெஷரில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஃபேவராக வராது போல் தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க் மட்டும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஒரு 1.25% பாசிட்டிவ்ல இருக்காங்க. ரிமைனிங் அதர் பேங்க்ஸ் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ ஓவரால் இப்போதைக்கு நம்ம வெயிட் தான் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் பேங்க் ஸ்டாக்ஸில் எதிர்பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸில் வந்து இந்த பிஎஸ்சி செக்டார் பேங்க் பக்கம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதில் அதிக அளவில், அதாவது விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் பிஎஸ்சி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஸ்டேக் வச்சுருக்கீங்க போல். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓவரால் பேங்க் ஸ்டாக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பேங்க்ஸ்லாம் பெரிய அளவில் அடியில். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம், அது வந்து 970 அந்த ரேஞ்சிலே தான் சர்வேயாக நிற்குது. அது போக சவுத் இந்தியன் பேங்க்கும் 25 to 26 அந்த ரேஞ்சிலே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், நெக்ஸ்ட் கர்நாடகா பேங்க், இந்த மாதிரிப்பட்ட சில பேங்க்ஸ் தான். ப்ரைவேட் செக்டர் பேங்க் மட்டும் தான், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் 1400 கன்சிடர் பண்ணோம். அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த லெவலில் வரும்போது பேசலாம், பட் அது வரைக்கும் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டரில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் தவிர பேங்க் ஸ்டாக்ஸில். பிஎஸ்சி ஸ்டாக் பக்கம் பேங்க் செக்டரில் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஆக்சுவலி வாஷ் அவுட் கிட்டத்தட்ட 2% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதில் என்ன சம்பவம் நடந்ததுன்னா, அன்றைக்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் போனாங்க. 519 அந்த ரேஞ்சில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போன ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கடைசியில் 443 வரைக்கும் இறங்கிட்டாங்க. ஸோ 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. 466 அந்த ரேஞ்சில் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ட்ரேட் ஆகுது. அது மாதிரி தான் காலையில் பாசிட்டிவ்ல இருந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, கிரெடிட் ஆசஸ் கிராமின் வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க, ஃபியூஷன் ஃபினான்ஸும் நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க பாசிட்டிவ்ல இருந்த ஸ்டாக்கு ரெண்டாவது நெகட்டிவ் ட்ரெண்டில் மாறிட்டாங்க. ஸோ நான் இதான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதில் பெரிய அளவில் பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. ஆனால் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெக்னிக்கல் அனாலிஸ்ட் ஒருத்தர் விஜய் கேடியா நினைக்கிறேன், அவர் இது வந்து 6x ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் ஹெவி வால்யூம்ஸ் இந்த பேசிஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்ரட்டரிஸ் தலைமையில் ஒரு மீட்டிங்கு, அதில் இந்த டாப் 10 மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் உள்ள கம்பெனிஸோட சிஇஓ எல்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வச்சு தான் இது மேலே போச்சு. தவிர கம்பெனி தரப்பில் இருந்தோ ஆக்சுவலி இவங்களோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் அந்த பேசிஸில் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்றலை. ஸோ இந்த நியூஸ் பேஸில் தான் மேலே போனாங்க. பாசிட்டிவ் நியூஸ் கம்பெனி தரப்பில் இல்லை. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலாம் கீழே விழுந்திருக்கு. இந்த செக்டார் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். ஆக்சுவலி இது எக்ஸ்பெக்டட் தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நேற்று நைட்டே நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் 6% இன்னைக்கு பாசிட்டிவ் போனாங்க. 191 போனது கடைசியில் இப்போ 1.5% தான் பாசிட்டிவ்ல இருக்குது. 183ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அவங்க மேலே இருந்த அந்த பேன், குறிப்பாட்டு ஆஷிர்வாத் ஃபினான்ஸ், அது வந்து அவங்களோட சப்சிடரி, நீங்கள் லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட சப்சிடரி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் போட்டு வச்சுருந்தாங்க ஆர்பிஐ. அந்த பேனை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தூக்கிட்டாங்க. அந்த பேசிஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6% பாசிட்டிவ் போனது. மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால கடைசியில் இப்போ ஒரு 1.5% தான் பாசிட்டிவ்ல இருக்குது. இந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் மணப்புரம் ஃபினான்ஸுக்கு 25% ஆஃப் த டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் 2015 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் அக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூட் இதில் தான் இருக்குது. பட் மேபி பார்த்தீங்கன்னா இறங்கலாம் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தால், அதனால ஸ்லோவாகவே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. 1253 அந்த ரேஞ்சில் கடைசியில் ஒரு 5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 1176 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 250% அதிகரிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவன்யூ பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருந்துச்சு. ரெவன்யூ 51% அதிகரிச்சிருந்து 559 கோடி ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க.
கம்பெனி 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு QIP மூலமாட்டு ஒரு 750 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1:1 அந்த ரேஷியோ போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் எதுவுமே அவங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, பட் சொல்லியிருக்காங்க விரைவில் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 1300 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் இது 5% மேலே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் என்னட்ட கிடையாது, பட் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அவங்களுக்காண்டி ரிசல்ட் சொல்கிறேன். ஸோ ரிசல்ட்ஸ் ஒரு சூப்பர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் இன்னைக்கு 5% நெகட்டிவ் போயிட்டு. ஸோ ஓவராலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நெகட்டிவ் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால போச்சு என்னவோ தெரில. ஆக்சுவலி இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க 340% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் இப்போ கை வைக்க முடியாது, எபோவ் 130 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இப்போதைக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். யாராவது இந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 810 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு 769 ரூபா வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் இப்போ 782 சர்வே ஆகுது இந்த டாடா மோட்டார்ஸ். இன்றைக்கி இதில் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட JLR சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ சேல்ஸ் நீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த Q3 ஹோல் சேல்ஸ் வந்து ஒரு 3% அதிகரிச்சிருந்துச்சு. அதே ரீட்டைல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% கீழே விழுந்துருந்துச்சு. ஹோல்சேல் வால்யூம் பார்க்கும்போது 1,4427 யூனிட்ஸ் இந்த தேர்ட் குவார்டர் ஃபினான்ஷியல் 25ல. இதில் அவங்க செரி, ஜாக்வார், லேண்டோவர், அது சைனா JV, அது ஒரு 3% வளர்ச்சி. ஆக்சுவலி சேம் பீரியட் பார்த்தீங்கன்னா அது வந்து 20% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு, பட் இப்போ அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, முந்தின குவார்டரில் 20% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு, இப்போ 3% தான் க்ரோத்து. JLRோட ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரேஞ்ச் ரோவர் 22% க்ரோத்து, ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் வந்து 17% க்ரோத்து, டிஃபெண்டர் 13% க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை மார்ஜின் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% அது அவங்களோட டோட்டல் ஹோல்சேல் வால்யூமில் அக்கௌண்ட் ஆகிருக்கு. ரீஜன் வைஸ் பார்க்கும்போது நார்த் அமெரிக்காவில் 44% ஹோல்சேல் க்ரோத் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, யூரோப்பில் 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சைனாவில் 38% கீழே விழுந்திருக்கு, சைனாவில் யூகேல 17% கீழே விழுந்திருக்கு, ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் 1% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வால்யூம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் சேல்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது 3,20,622 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் சேல்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயரில் 1%, ஹோல்சேல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து டிக்ளைனாக இருக்குது. ரீட்டைல் சேல்ஸ் வந்து 1% வளர்ச்சி, ஹோல்சேல் இது வந்து பார்த்தீங்கன்னா 1% கீழே விழுந்திருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் நான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு 810 வரைக்கும் போயிட்டு 810 வரைக்கும் போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 782 இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 769 வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தாங்க. மேக்குரி ப்ரோக்கரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 60% வரைக்கும் கரண்ட் லெவல்ஸ்லேருந்து மேலே போக சான்ஸ் இருக்குது. 1278 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க மேக்குரி. ஸோ ஓவரால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸில் ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், ஹோல்ட் பண்ணுங்கள், மேலே போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் லாங் டேமுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக்காக தான் இருக்கும் டாடா மோட்டார்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த SRF, நெக்ஸ்ட் வந்து நவீன் ஃப்ளூரைன், இந்த ரெண்டு ஸ்டாக்குமே மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல தான் இருந்தாங்க. SRF பார்க்கும்போது 13% அப்பு 2,669 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. அதே நவீன் ஃப்ளூரைட் பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளூரைன் வந்து 4,017 ரூபா போனது, கடைசியில் 3,838 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 13% அப்பர் சர்க்கியூட்டில் இருந்தது, கடைசியில் 10% பாசிட்டிவ்ல இருக்குது. இதுக்கு ஓவரால் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரைஸ் கைக்கு குறிப்பாட்டு இந்த ரெஃப்ரிகரண்ட் கேஸஸ் வந்து ப்ரைஸ் கைக் பண்ண போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஃப்ரிகரண்ட் கேஸஸ் நீ பார்க்கும்போது R32, R125 இப்படி ரெண்டு செக்மெண்ட்டில் வச்சுருக்காங்க, சப்ளை பண்ணுறாங்க. ஸோ 200% வரைக்கும் நாங்கள் கேஸ் ப்ரைஸ் ஹைக் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு ஒரு கிலோகிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் EQRS. அதே மாதிரி நவீன் ஃப்ளூரைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த R32 கேஸுக்கு வந்து $1 per கிலோகிராம் வரைக்கும் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்மை வந்து கணிக்கிறாங்க. ஸோ இவங்க கேஸ் ப்ரைஸை வந்து 200% வரைக்கும் ஹைக் பண்ணதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு ஸ்டாக்மே இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நவீன் ஃப்ளூரைன் அண்ட் SRF லிமிடெட் இவங்க ரெண்டு பேருமே ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்மெண்ட் பிளேயராக இருக்கிறாங்க. JSW சிமெண்ட் கொடுத்த அப்டேட் உங்களுக்கு செபியோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. 4000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா IPO வரதுக்கு இந்த சிமெண்ட் கம்பெனி மூலமாட்டு அவங்க IPO வரதுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ரெடியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரோசில் ரினோவபிள்ஸ், ஆக்சுவலி இவங்கள மார்க்கெட்டில் ஒரு 5% மேலே போச்சு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க 50% வரைக்கும் நாங்கள் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம், இந்த சோலார் கேஸ் மேனுஃபேக்சரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விரிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி போரோசில் ரினோவபிள்ஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த பேசிஸில் அன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது போரோசில் ரினோவபிள்ஸ்.
ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட் இவங்க பிபி கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பிபி கம்பெனி கூட ஆல்ரெடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஓஎன்ஜிசியும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது மூலம் மட்டும் மும்பையில் ஹை ஆயில் புட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான், குறிப்பாட்டு ஆயில் அவுட்புட்டை அதிகரிக்கிறதுக்கு, ஆயில் அவுட்புட்டை 44% ஆட்டும் கேஸை 89% ஆட்டும் அதிகரிக்கிறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிபி அப்படிங்கிற கம்பெனி கூட ஓஎன்ஜிசி வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கரெக்ஷன் ஆயிருந்தாங்க. 12,000 தாண்டி போன ஷேரு 9,000 கீழே வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,898 ரூபா போனது, கடைசியில் 8,807 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 3% வரைக்கும் பாசிட்டிவ் போனாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீசன்ட் கரெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங்லேருந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங்க்கு மாற்றிருக்காங்க. 9,493 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் அன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ மேலே போயிருக்கு. ஸோ இப்போலாம் பஜாஜ் ஆட்டோவில் கை வச்சிடாதீங்க. ஸோ வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். ஸோ இப்போதைக்கு கை வச்சிடாதீங்க பஜாஜ் ஆட்டோவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடஸ் லைஃப் சயின்ஸ். ஆக்சுவலி சைடஸ் லைஃப் சயின்ஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட யூஎஸ் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வரைக்கும் கீழே விடலாம் ஃபினான்ஷியல் 26ல். ஸோ நொமுரா என்ன சொல்கிறாங்கன்னா 15% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க. இதில் 33 அனாலிசிஸில் 17 அனாலிஸ்ட் பைக்காலும், அது மட்டும் இல்லாமல் 10 அனாலிஸ்ட் ஹோல்ட் ரேட்டிங்கும் 6 அனாலிஸ்ட் செல் ரேட்டிங்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட். பட் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து லாங் டர்ம் அவுட்லுக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஃபினான்ஷியல் 26 தான் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்லாம் கை வைக்க முடியாது. நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி ஒரு 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. 1,300 ட்ரேட் ஆகுது. ரெட்டிஸ் பார்க்கல, ரெண்டு பேருமே வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது, ரெட்டியும் நாட்கோவும். ஸோ ஜைடஸை கம்பேர் பண்ணும்போது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 2 ஸ்டாக்குமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சன் ஃபார்மா, சிப்லா எல்லாமே அதோட ஹையாக தான் இருக்குது. இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட சிட்டாக்லிப்டின் மார்க்கெட் சைஸ் வந்து $300 million to $500 million வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சைடஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 million $150 million வரைக்கும் ஆனுவலைஸ் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி யூஎஸ் ரெவன்யூவில் ஒரு 5% டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் 26ல். சைடஸ் லைஃப் சயின்ஸோட ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா 77% வந்து எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ ஃபினான்ஷியல் 27ல் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகரிக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து இவ்வளோ வரும்போது யூஎஸோட டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் ரெட்டிஸு, இந்த ஃபார்மா செக்டரில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸும், ஐடி செக்டரில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸும் யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறது மூலமாட்டு நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜியும் ராஜஸ்தான் ராஜ்ய விட்யூட் உட்படம் நிகம் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பேஸில் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, என்டிபிசி ராஜஸ்தான் கிரீன் எனர்ஜி லிமிடெட். இதில் என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து 74% ஸ்டேக்கும், ராஜஸ்தான் ராஜ்ய விட்யூட் உட்படம் நிகம் லிமிடெட் 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாட்டு ரெனோபிள் எனர்ஜி பார்க்ஸ், சோலார், விண்ட், ஹைப்ரிட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி 25 GW அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்டிபிசி இன்னைக்கு 320 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்டிபிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு நமக்கு பவர் செக்டரில். ஸோ என்டிபிசியில் இந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர். ஆக்சுவலி இன்னைக்கு 367 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா பவரும் பார்த்தீங்கன்னா இறங்குது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இறங்கலை. 30 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்குது. டாடா பவரில் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 300 கிலோ வந்துச்சுன்னா டாடா பவரில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு மார்க்கெட்டில் 3 முக்கியமான ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஒன்று ஐஆர்டிஏ, இது வந்து ஒரு பிஎஸ்சி செக்டர் ஸ்டாக்கு. பட் ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் செம்மையாக வர்றது போல் ஆக்சுவலி ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் வருமானங்கிறது $1 million கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று நெக்ஸ்ட் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வருது. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி டாடா எலிக்ஸி. மொத்தத்தில் அந்த 3 முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டில் எப்படி வருதுன்னு சொல்லி. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட் இவங்க 3வது இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ February 5 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. பவர் கிரிட் கொடுத்த அப்டேட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ் EPRI அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷனில் இனோவேஷன் கொண்டு வரதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 10-year அக்ரிமெண்ட் வந்து யூஎஸ் பேஸ் எலக்ட்ரிக் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கூட போட்டிருக்காங்க பவர் கிரிட். டைட்டனோட இர்த் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 27ல் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இர்த்தும் ஃபாஸ்ட் ட்ராக் இந்த 2 செக்மெண்ட்டும் சேர்த்து. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டோர் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி ஃபினான்ஷியல் 27க்குள்ளே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்னையில் வந்து ஒரு ஷாப் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஓவரால்ட்டு எக்ஸ்பென்ஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிராண்ட் மூலமாட்டே 1000 கோடி ரெவன்யூ ஃபினான்ஷியல் 27ல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டைட்டன் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க.
நெக்ஸ்ட் ரோஸ் நெஃப்ட் பேக்டு கம்பெனி தான் அந்த நயரா எனர்ஜி. இவங்க வந்து ஒரு 68,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. எங்கன்னு பார்க்கும்போது குஜராத்தில் வாடி நகர் அப்படிங்கிற இடத்துல 20 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தின் கிராக்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் 1.5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணிட்டு ரெண்டாவது அந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போல தெரியுது. ஸோ நயரா எனர்ஜி வந்து 68,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த எத்தின் கிராக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இது ஒரு பெட்ரோகெமிக்கல் செக்மெண்ட்ல வர ப்ராடக்ட் தான் அந்த எத்தின் கிராக்கர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோயல் டாட்டாவோட 2 டாட்டர்ஸ், ஒருத்தவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாயா, இன்னொருத்தவங்க பேர் வந்து லீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா சார் ரத்தன் டாடா இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டோட போர்டில், அதாவது அந்த ட்ரஸ்டியில் போர்டில் வந்து இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சார் ரத்தன் டாடா ட்ரஸ்டோட ஒன் ஆஃப் த யூனிட்டாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உமனுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் தான் இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோயல் டாட்டாவோட 2 டாட்டர்ஸை வந்து அந்த ட்ரஸ்டி போர்டில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.